நீரை பெற்று தர தகுதியற்ற தாவேக அரசே கேள்வி கேட்டால் கைது செய்வாயா? சாலையில் வந்து போராடுறாங்க. சாலையில் போராடாம வேற எங்க போராடுவாங்க? நடித்தது போதும், நடித்தது போதும், விவேகானந்தர் பேசுறாரு. இதெல்லாம் பேசினவங்கலாம் இந்த தமிழ்நாடு ஓட விட்டுரும். தெரிஞ்சுங்க. திமுக ஆட்சி இருந்தபோது துரைமுருகன் போய் பேசிட்டு வரதுக்கு தயார். சிஎம் போகணும்னு அவசியம் இல்லை. நீர்வளத்துறை அமைச்சர் இங்கே தமிழ்நாட்டிலேருந்து இப்போ நீர்வளத்துறை அமைச்சர் மேகதாது விஷயம் மொத்தமாக பேசிட்டு வந்துருவாருன்னு சொல்லுவீங்களா? அந்த விழாவை தான் உயர்கல்வித்துறை அமைச்சர் ஏங்க இதெல்லாம் புறக்கணிச்சுட்டா முடிஞ்சிச்சா? கேட்கணுமா வேணாம்? இங்கே புறக்கணிக்கிறதுன்றது ஒரு அடையாளம். நிர்வாக ரீதியில் நீங்கள் என்ன செயல்பட்டீங்க அதை மட்டும் நிதியை பெறுவதற்கு அவங்களோட முரண்பட மாட்டேன்னு சொன்னால் தமிழ் தாய் வாழ்த்தை தரவத்தரலாம். பிஎம்ஸ்ரீ ஸ்கூலுக்கு அனுமதி கொடுத்துட்டு இந்தி இனிமேல் கற்பிக்கப்படும் சொல்லிடலாம். நிர்மல் குமார் எப்படி பேசுகிறாரு? முதல்ல விஜய் பேசுனாரு தான், என்ன டாக்டரை தான் படிக்கணுமா, வேறு படிப்பே இல்லையான்னு கேட்டார். இன்றைக்கி உட்காந்து நிர்மல் குமார் பேசுகிறாரு, ஏன் டாக்டர் மட்டும் தான் படிக்கணுமா, வேறு படிப்பே இல்லையா, கார்பெண்டர் ஆகலாம், பிளம்பர் ஆகலான்ற. நிர்மல் குமார் வேட்டியை கட்டினார்னா ஆர்எஸ்எஸ் ட்ரௌசர், காக்கி ட்ரௌசர் தெரியும், உள்ளரை போட்டுருந்தாங்க காக்கி ட்ரௌசர். எல்லா திட்டத்தையும் விஜய் அவர் வீட்டிலேருந்து கொடுக்க போகிறாருன்னு சொல்லிட்டாங்களே. எப்படி அது 22,000 கோடி எப்படி வாங்கினாரு? இன்னும் பட்ஜெட்டுக்குள்ளாரு அவர் இன்னும் தனியாக 2 கொம்பு முளைச்சி வந்துருக்கு. இது தமிழ்நாடு, இது தமிழ்நாடுடைய மாநில பாட மாட்டேன்னு சொல்கிறதுக்கு இவருக்கு என்ன உரிமை இருக்குது? திமுக தலைவர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அதில் வந்து காவிரி விவகாரம் தொடர்பாக வந்து தமிழ்நாடு அரசோட முன்னெடுப்புகளை வந்து விமர்சனம் பண்ணும்போது குறிப்பாக ஒரு வார்த்தையை வந்து அவர் கோட் பண்ணுறாரு. சிகப்பும் மஞ்சளும் சேர்ந்தா காவி அப்படிங்கிறத வந்து இந்த அரசு வந்து நிரூபிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லி பாஜகவை டிக்ளேர் பண்ணக்கூடிய ஒரு தாவேக்காவை, அதனுடைய முதலமைச்சரை எப்படி வந்து காவி சாயம் பூசலாம்? அதுக்கு என்ன நடைமுறையில் அதில் என்ன ஆதாரம் இருக்குது? முதல்ல வந்து தேசிய கல்விக் கொள்கை அதோட திட்டங்கள் என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லுங்கள். அதை எந்த அளவுக்கு நிலைப்பாடு இருக்குதுன்னு சொல்லுங்கள். அதை பற்றி முதலமைச்சரோ கல்வித்துறை அமைச்சர்கள் 2 கல்வித்துறை அமைச்சர்களும் உயர்கல்வி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்களும் சொல்லுங்கள் நிலைப்பாடு. நீட் எதிர்ப்புக்காக அதுக்கான மிகப்பெரிய போராட்டம் டெல்லியில் ஒரு அமைப்பு ஏற்படுத்துது, சிஜேபின்ற அந்த அமைப்பு எடுத்தது. அது மட்டும் இல்லாமல் பல இளைஞர்களுக்கு அரசியல் கட்சிகளை கடந்து எல்லாம் போய் அங்கே போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. ஒன்றிய அரசு அடித்தது, தாக்கியது எல்லாருக்கும் தெரியும். கண்டனங்கள் தெரிவிக்கிறாங்க. இந்தியா முழுவதும் எதிர்கட்சிகள் பாஜக அரசுக்கு கண்டனங்கள் வருது. தமிழ்நாட்டிலேருந்து முதலமைச்சரோ ஏதாவது ஒரு கண்டனம் தெரிவித்தார் சொல்லுங்கள். ஒரு கண்டிப்பும் இல்லை, கண்டனமும் இல்லை. மாற என்ன சொன்னார்? மோதலை தவிர்த்திருக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டார். அதே போல் தான் தமிழ்நாட்டில் அதே போல் தன்னெழுச்சியாக, ஏன்னா தமிழ்நாடு தான் இதுக்கு எல்லாமே தாய் வீடு போல். இந்த உரிமை பிரச்சனைகள், கல்வி உரிமை பிரச்சனைகள், மாநில உரிமை பிரச்சனைகளுக்கு இந்தியாவில் முதல் குரலாக ஒலிக்கூடிய இடம் வந்து தமிழ்நாடு. நீட்டை பொறுத்தவரை தொடக்க காலத்திலேருந்து இன்னும் வரைக்கும் எதிர்த்து கொண்டு இருக்கக்கூடியது தமிழ்நாடு. திமுகவை சார்ந்த பல்வேறு இயக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த நடிகர் விஜயோடைய தலைமையிலான அரசிடம் இடம்பெற்றிருக்கக்கூடிய இல்லை கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியாக இருக்கட்டும், நம்மளுடைய கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும், IUML இருக்கட்டும், எல்லாமே திமுகவோட இருந்து போராடியவர்கள். அவங்கள மாதிரி இது வரைக்கும் இந்தியாவில் வேறு எந்த கட்சிகளும் எந்த மாநிலத்திலும் போராடலைன்ற அளவுக்கு தொடர் போராட்டத்தில் இருக்கோம். இன்னி வரைக்கும் நாங்கள் இருக்கோம். அந்த நிலையில் தமிழ்நாட்டில் போராடுறாங்க. அடித்து இழுத்துட்டு போக முடிஞ்சதா இல்லையா? இழுத்துப்பட்டதா இல்லையா? என்ன காரணம் சொன்னீங்க? சாலையில் வந்து போராடுறாங்க. சாலையில் போராடாமல் வேறு எங்கே போராடுவாங்க? இல்லை, மக்களுக்கு இடையூறு இல்லாமல் போராடுறதுக்கான இடங்கள் வந்து இருக்குது. ஏங்க அதெல்லாம் கரெக்டுங்க. போராட்டங்கள்ன்றது அப்படி தாங்க. மாணவர்கள் போராட்டம் ஒரு தன்னெழுச்சியாக நடக்குது. அடித்து எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லையே. அப்படிலாம் ஒரு விஷயம் கிடையாது. நீங்கள் வந்து ஒதுக்கீடு பண்ணுறீங்கன்னா அது வேறு. ஒரு தன்னெழுச்சி அங்கே நடக்குதுன்னா உடனே தான் வருவான் கிரவுண்டுக்கு. ஏன்னா சினிமாவில் கட்டுற மாதிரி தாத்தா வந்து தேடலாம், எப்போ தேடலாம், அப்புறம் தேடலாம். இப்போ சுகர் மாத்திரை சாப்பிட்டுட்டு அப்புறம் சாப்பிட்டு போய் தேடலாமான்றாங்களா? அந்த மாதிரி அது ஒரு உணர்வுபூர்வமான போராட்டம்னா அவங்க வந்து உடனடியாக களத்துக்கு வருவாங்க. ஒழுங்குபடுத்த வேண்டிய கடமை நமக்கு தான் இருக்குது. அமைப்புகள் ஏதோ ஒரு மாணவர் அமைப்புகள் வருது. அப்போ
அப்போ வராங்கன்னா இது மாதிரி போராடாதீங்க, உங்களுக்கான அனுமதி பெற்று போராடுங்க, நீங்கள் கிளம்புங்க, இந்த போராட்டத்தை ஓகே பீஸ்ஃபுல்லாக முடிச்சு அனுப்புகிறேன். ஒரு எதிர்பாராத சூழல். இப்போ விவசாயிகள் போராட வந்துட்டாங்க தலைமைச் செயலகத்தில், என்ன பண்ண போகிறீங்க? எதுவும் பண்ண முடியல. அது மாதிரி தான் திராவிடர் கழகம் வந்து தொடர்ந்து இது இவ்வளோ ஆண்டு காலத்தில் எப்பொழுதுமே இல்லாத அளவுக்கு இவ்வளோ பெரிய நெருக்கடி தமிழ்நாட்டில் தான் முதல் முறை. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கல்வி சார்ந்த விஷயம், தேசிய கல்விக் கொள்கைக்காக பிஎம்சி திட்டத்தை எதிர்த்து, மொழி திணிப்பை எதிர்த்து, நீட் தேர்வை எதிர்த்துன்னு பல முறை அவங்க வந்து இது போல் வந்து பன்முனையிலேருந்து தொடங்குவாங்க. அவங்க பிரச்சார பயணம்னு சொல்லி தமிழ்நாட்டில் பன்முனையிலேருந்து தொடங்குவாங்க. வெவ்வேறு முனையிலேருந்து தொடங்கி எல்லாம் ஒவ்வொரு பக்கமாக ஒவ்வொரு ரூட்டு எடுத்துக்கிட்டு பிரச்சார ரீதியில் ஒவ்வொரு இடமா போய் அந்தந்த ஊருக்கு போய் அங்கே பிரச்சாரத்தை செஞ்சுட்டே வந்து சென்னையில் முடிப்பாங்க. இது வழக்கமாக ஒரு 4 நாளில் ஆசிரியர் ஐயாவே அவர் வயதுக்கு 93 வயதில் எத்தனை இடத்துல எப்போல்லாம் போயிருக்காதுங்களா? பல மாநிலம் முழுதும் அவர் சுற்றுவார். 20 நாள் 25 நாள்லாம் போயிருக்காரு. இது 4 நாள் பேரணி கூட கிடையாது. இது வந்து பயணம்ன்றது எப்படின்னா, ஒரு ஊரில் இருப்பாங்க, அந்த ஊர்லேருந்து அடுத்த ஊர் போவாங்க. இன்றைக்கி ஒரு 3 ஸ்பாட்டில் பேசுவாங்க, ரெஸ்ட்டு. அடுத்த நாள் ஒரு 3 ஸ்பாட்டில், அது மாதிரின்னு ஒரு 10 மாவட்டங்கள் இல்லை ஒரு 7-8 மாவட்டங்கள்னு 4 குழுவாக பிரிஞ்சு பண்ண போகிறேன்னு சொன்னால் அனுமதி கிடையாது. பெரியார் திடலை மூடி ஃபுல்லாக பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. இவ்வளோ மோசமான விஷயம் எந்த நேரத்தையும் வந்ததில்லை. அதிமுக ஆட்சியில் வந்ததே கிடையாது. திமுக அது எல்லாத்தையும் அனுமதிச்சிருக்குன்னு சொல்லலாம், வேறு விஷயம். அதிமுக ஆட்சியிலே அப்படி நடக்கலையே. திமுக தலைமை ஏற்று மாணவர் அணி சார்பாக இளைஞர் அணி சார்பாக நடத்தின ஆர்ப்பாட்டம் எவ்வளோன்னு எண்ணிக்கைன்னு சொல்லிட்டுங்களா அதிமுக ஆட்சியில்? நான் இதே கல்விக் கொள்கைகளை பேஸ் பண்ணி நீட்டுக்கலாம் எண்ணில் அடங்காது. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் நடத்தியிருக்கோம், எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும். இந்த மாதிரி ஒரு அவல நிலை நான் பார்க்கவே இல்லைன்றேன். அப்போ யார் இது நீட்டோடைய ஆதரவாளர்? யார்? ஒரே ஒரு தான் இந்தியாவில் பாஜக இருக்குது. அப்போ பாஜகவுடைய காவி நிறம் இதில் தெரியுதுன்னு சொல்கிறார் தலைவர். எங்களுடைய தலைவர் முன்னாள் முதலமைச்சர் திமுகவினுடைய தலைவர் வந்து தெளிவாக சொல்கிறாரு, இந்த மஞ்சளும் சிவப்பும் சேர்ந்தால் காவியாக மாறுறது எங்களால் உணர முடியுதுன்னா அவங்க கொடியில் இருக்கிற அந்த நிறங்கள் காவியாக மாறுதுன்னு சொல்கிறாங்க. நிர்மல்குமார் எப்படி பேசுகிறாரு? முதல்ல விஜய் பேசினார் இப்படி தான், என்ன டாக்டரெல்லாம் படிக்கணுமா, வேறு படிப்பே இல்லையான்னு கேட்டார். அவரை முதலமைச்சர் ஆகிடுச்சு. இளைய சமுதாயத்துக்கு விளங்கவே இல்லை. இன்றைக்கி உட்காந்து நிர்மல்குமார் பேசுகிறாரு, ஏன் டாக்டர் மட்டும் தான் படிக்கணுமா, வேறு படிப்பே இல்லையா, கார்பெண்டர் ஆகலாம், பிளம்பர் ஆகலான்றார். ஏட்டி கட்டின்னு இருக்காரு, உள்ளர வச்சுங்கிற காக்கி ட்ரௌசர் மறைஞ்சுங்குது தெரியல. நிர்மல்குமார் வேட்டியை கட்டினார்னா ஆர்எஸ்எஸ் ட்ரௌசர் காக்கி ட்ரௌசர் தெரியும் பொழுது உள்ளர போட்டுருந்தாங்கிறார் காக்கி ட்ரௌசர். அவர் உட்காந்துன்னு இன்றைக்கி வேக்கானம் பேசுகிறார். இதெல்லாம் பேசுனவங்களாம் இந்த தமிழ்நாடு ஓட விட்டுரும், தெரிஞ்சுங்க. எங்களை பிளம்பர் படிக்கத்தா எலக்ட்ரிஷியன் படிக்கத்தானே எங்களுக்கு தெரியும். அது எங்களோட விருப்பம். என் விருப்பத்தை நான் என்ன படிக்கணுன்ற எங்கள் மாணவரோட விருப்பத்தை நீர் நிர்ணயிக்கூடாது. யூ டோன்ட் ஹவ் ரைட்ஸ். உன் வீட்டு பையன் முடிவு எடுக்கலாமா நீங்கள்? ஃபஸ்ட்டு கரெக்டான கைடன்ஸ் சொன்னால் தான் கொடுக்கலாம். இல்லை, அவர் கைடன்ஸ்னு எடுத்துக்க முடியாது அவரோட கருத்தை. இது கைடன்ஸா? நான் சொன்னது அவர் பையனுக்கே, அவர் பொண்ணே இருந்தாலும் நீ நாட்டுக்கு கொடுக்குற அளவுக்குலாம் உனக்கு தகுதியே கிடையாது. நிர்மலா சீதாராமன் பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. இவர் வந்துட்டு தாவேக்க அமைச்சர்னு சொல்லிட்டா நாங்கள் ஏமாந்தோம்மா? தாவேக்காவே இன்னைக்கு சங்கின்னு காட்டுதுன்றோம் நாங்கள். அதனால தான் தாவேக்க அரசே சங்கியாக ஆகிவிட்டது, காவி மயம் ஆகிவிட்டதுன்னு காட்டுறதுக்கு அடையாளம் தான் இதான்றாரு. அதனால தான் இந்த நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் எங்கள் தலைவர் வந்து தெளிவாக சொல்கிறாரு, சங்கி கூட்டம் இதுன்னு ஆயிடுச்சுன்னு தெரியுதுன்னு, காவி மயம் ஆகிட்டுருக்குன்னு. எப்படி அவங்களுடைய திட்டங்கள் எல்லாத்தையும் அனுமதிக்கிற, ஒன்றிய அரசோட எல்லாத்தையும் நீ வாய்மூடியாக பார்த்துட்ருக்க. இன்றைக்கி பார்த்தா உட்காந்துக்கின்னு நிர்மல்குமார் பேசுகிறாரு, கார்பெண்டர் படி பிளம்பர் படின்னு. எங்களுக்கு தெரியாது அது, நீ என்ன எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது? சமூக நீதிக்கான மண் இந்த மண். இது இந்தியாவுக்கே இதுதான் கற்றுக் கொடுத்தது. சமூக நீதினா என்னான்னு, எங்கள் உரிமை என்னான்னு, என்ன படிக்கணும்னு சொல்லி கொடுக்குறதோ, என்ன படிக்கணுன்ற உரிமையோ அது எங்களோட உரிமை. நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுக்குறது, உனக்கு என்ன தகுதி இருக்குது? நீங்கள் என்ன மினிஸ்டர் ஆகிட்டா பெரிய தகுதி இருக்குன்னு அர்த்தமா? ஒன்று தெரிஞ்சுங்க, பெரியார் மினிஸ்டர்லாம் ஆகலை,
இன்றைக்கும் பெரியார் தான் ஆள்றாருன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன? பெரியார் எப்பயா மினிஸ்டர் ஆனாரா, எம்எல்ஏ ஆனாரா, எம்எல்சி ஆனாரா? பெரியார் தான் இன்னும் தமிழ்நாட்டை ஆளுதுன்னு எப்படிங்க சொல்கிறோம்? அவர் ஆணித்தரமாக வச்சுருக்கக்கூடிய அந்த கொள்கைகள், சமூக நீதி கொள்கைகள், சமூக சீர்திருத்த கொள்கைகள், பகுத்தறிவு சிந்தனை கொண்டது. என்னுடைய தன்மரியாதைன்ற விஷயத்தை கொண்டு வந்து சேர்த்தா பாருங்க. அந்த சுயமரியாதைன்ற தன்மரியாதை, தன்மான உணர்வு, என்னோட தனிப்பட்ட அறிவை மதிக்கக்கூடிய தன்மை தான் தன்மரியாதை. தன்மரியாதைன்னா ஏதோ ஒன்றுன்னு நினச்சக்கூடாது. யார் நானே மதிச்சுக்கிட்டானே. என் அறிவை வளர்த்து கொள்வதும் என் அறிவை அதையே நான் மதிக்கக்கூடியதாகவும் நடந்து கொள்ளக்கூடியது தான் அது. அதுக்கான தகுதிக்கு வந்து அமைச்சர் இருக்கணும்லாம் கிடையாது. ஒருத்தர் உளப்பூர்வமாக மனித நேயத்தோட எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுன்ற ஒரு நோக்கத்தில் செயல்படுற தலைவர்கள் தான் அந்த தகுதி உடையவர்கள். அமைச்சர்களுக்கெல்லாம் தகுதி வந்துடுதுன்னு நினைக்காதீங்க. அதை முதல்ல தெளிவுபடுத்துங்க. அமைச்சர் ஆகிட்டா ஒருத்தருக்கு தகுதி வந்துடுதுன்னு சொல்லக்கூடாது. அப்படி பார்த்தீங்கன்னா தர்மேந்திர பிரதான் எப்படி இப்போ கூட தர்மேந்திர பிரதான் மாற்றந்தில் கூட ஒரு உள்நோக்கம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தர்மேந்திர பிரதான் எனக்கு பிடிக்காது. பாஜக அமைச்சர் அவர் கல்விக் கொள்கையில் பல நமக்கு நெருக்கடிகள் கொடுத்தவர், ஒத்துக்கிறேன். இப்போ மாற்றப்பட்டவர் யார்? அவராவது ஒரு ஓபிசி, இப்போ வந்து இருக்கவர் உயர்ஜாதிக்கார். அப்போ இன்னும் மோசமான நிலைமைக்கு கொண்டு போவாங்க. அது போல் நிர்மல்குமாரோட பேச்சு என்பது, தாவேக்காவோட செயல்பாடு என்பது ஒரு காவியை அடுத்த கட்டத்திற்கு அது காட்ட தொடங்கி இருக்கிறது. அதோட செயல்பாடுகள்னு சொல்லியிருக்காரு. பல இடத்துல திருப்பரங்குன்ற விஷயத்தில் என்ன செயல்பாடு, அவங்களோட நிலைப்பாடு சொல்லுங்கள். திருப்பரங்குன்ற ஃபைல்ஸ்ன்னு சொல்லி வெளியிடுறது வந்து அதுக்கு தடை போடுறதுக்கு வராங்க. இப்போ எல்லா இடத்துலையும் அவங்களோட நிலைப்பாடு வந்து ஒரு காவி கூட்டத்தின் வெளிப்பாடாகத்தான் இருக்குது. ஒன்று காவிக்கு அடிமையாக இருக்காங்கன்னு சொல்கிறது, இல்லை காவியாகவே அவங்க இருக்காங்கன்றது தான் என்னுடைய குற்றச்சாட்டாக தான் சொல்ல முடியும். சார், இந்த 156 மருத்துவ இடங்களை வந்து திரும்ப வந்து மத்திய அரசுக்கே வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஒப்படைச்சிருக்கு. இந்த நிலைப்பாடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் முதல்ல சொன்னதே போல் தான், நீட்டை எப்படி உங்களால் புரிஞ்சிக்கலையோ அதே போல் தான் இதுவும். ஆக்சுவலாக ஆல் இண்டியா கோட்டான்னு ஒன்று இருக்குது. இந்த ஆல் இண்டியா கோட்டான்றதே ஒரு 83க்கு அப்புறம் தான் இந்தியா ஃபுல்லாக அவங்க கேப்சர் பண்ண ஆரம்பித்தாங்க. இருக்கிற இந்தியாவுக்குள்ளே எல்லா அந்தந்த மாநிலத்தினுடைய அரசால் நிர்வகிக்கப்படுற கல்லூரியாக இருந்தாலும் அவங்க வந்து ஒன்றிய அரசுக்குன்னு ஒரு 15% சீட்டை கொடுத்துடணுன்னு ஒரு இதை கொடுத்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதை தொடர்ந்து வந்து ஒன்றிய அரசு ஆல் இண்டியா கோட்டான்றதுல தனியாக ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு நடத்துது. நோ ரிசர்வேஷன் பாலிசி வில் அப்ளைன்னு சொல்லி இது வரைக்கும் அதை மொத்தமாக சுரண்டிட்டு இருந்தாங்க. இதை வந்து கலைஞர் அவர்கள் கண்டுபிடிச்சி போராடினார். அப்பயும் தரலை. பிறகு இன்றைய நம்ம திமுகவினுடைய தலைவர் முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் இதற்கான வழக்கை தொடுத்தே ஆகணும்னு சொல்லி வழக்கை தொடுத்து தமிழ்நாட்டில் 50% உண்டுன்றதை உறுதிப்படுத்தினார். இருந்தாலும் அவங்க மீண்டும் அதை மேல்முறையீடு உச்சநீதிமன்றம் போனதுனால உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை கொண்டு போய் திமுக வாதிட்டதில் என்ன நடந்ததுன்னா, தமிழ்நாட்டில் உள்ள கல்லூரியில் இருக்கக்கூடிய சீட்டுக்கு தமிழ்நாட்டு மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டுக்கு போராட போன திரு மு.க. ஸ்டாலின்ற அந்த தலைவர் இன்றைக்கி இந்தியா முழுவதும் சமூக நீதியை காத்தவராக வந்திருக்கிறார். எல்லா மெடிக்கல் காலேஜ்லேயும் ஆல் இண்டியா கோட்டாலையும் 27% ஓபிசின்றது உறுதிப்படுத்தப்பட்டது. இந்த ஓபிசி உறுதிப்படுத்தப்பட்டதுனால தான் இப்போ நம்ம எல்லாருக்கும் 27%ல் வந்துட்டுருக்காங்க. இது அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற சீட்ஸ். இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் மாதிரி சூப்பர் ஸ்பெஷாலிட்டின்னு இருக்குது. இப்போ எம்பிபிஎஸ் அதெல்லாம் முடிஞ்சால் அடுத்தது வந்து எம்டி, எம்எஸ்ஸு, அதே மாதிரி டிஎன்பி அப்படின்னு மாஸ்டர் டிகிரி, அதுலேயே பிஜி டிகிரின்னுவாங்க. அதுக்கு அடுத்த டிகிரி அது. இதுக்கும் மேலே போகிறது தான் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி. டிஎம்னுவாங்க, எம்சிஹெச்னுவாங்க. இதெல்லாம் வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டின்னு போகிறது அடுத்த கட்டத்துக்கான ஒரு ஸ்பெஷல் கோர்சஸ். இதுக்கான சீட்ஸும் இதே மாதிரி வரும்பொழுது ஏற்கனவே 460 சீட்டில் கிட்டத்தட்ட 260 சீட்டை வந்து 220 என்னோ சீட்டை வந்து இவங்க வச்சுருக்காங்க. அவங்களுக்கு போயிடுச்சு. அது வந்து 50% அலாகேஷன். எம்பிபிஎஸ்சில் மட்டும்தான் 15% இதிலலாம், பிஜியில் அது மாதிரிலாம். ஆனால் இதில் வந்து எம்பிபிஎஸ்சில் 15%, 15 ஆல் இண்டியா கோட்டா. பிஜியில் வந்துட்டு 50% சீட்ஸு.
இதில் அதே மாதிரி 50% போகும்போது சூப்பர் ஸ்பெஷாலிட்டியில் அந்த சீட்ஸ் ஏற்கனவே ஒன்றிய அரசுக்கு போயிடுச்சு 200. மீதி இருக்கக்கூடிய 220 சீட்டில் 151 என்னால் ஃபில் பண்ண முடியலன்னு திருப்பி அவங்க கையிலே ஒப்படைக்கிறது எவ்வளோ கேவலம் பாருங்கள். ஏன் அது? ஏன்னா இது நீட்டோட குளறுபடியும் இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம் இதனால தான் நீட் குளறுபடியை பற்றி நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம். இதே இந்த மாநிலத்தின் மூலமாக இருக்கக்கூடிய தேர்வு முறைகள் அதெல்லாம் இருக்கும்போது நமக்கு நல்லதாக இருந்தது. இன்னும் அது கடந்து போயிடுச்சு. மாநிலத்திலே நம்ம மாணவர்களே ஏற்கனவே தமிழ்நாடு அரசு மூலமாக கவுன்சிலிங் நடத்தப்பட்டு மீண்டும் கவுன்சிலிங் நடத்தணும். அதை நடத்தாமல் ஒரு முறை நடத்தணும் முடிஞ்சிச்சு, பேலன்ஸ் 151 இருக்குன்னு 151 சீட்டையும் அங்கே ஒப்படைச்சிட்டா என்ன ஆகும்னா அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து அட்மிஷன் ஆகிடலாம். அப்போ இது எவ்வளோ பெரிய கொடுமை. தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச அந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டின்ற அந்த சீட்டையே 151 சீட்டை இவங்க சொல்லலாம் நீங்கள் கூட முன்ன ஒப்படைச்சிருக்கீங்கன்னு. எல்லா கவர்மெண்ட்லேயும் ஒரு குறிப்பிட்ட கவுண்ட்டு மிச்சம் ஆகுதுன்னா ஒப்படைப்போம். அது எப்போனா ஆஃப்டர் ஸோ மெனி எஃபர்ட்ஸ் ஸ்டெப்ஸ் நிறைய முறை அதுக்கான வைப்பாங்க கவுன்சிலிங். அந்த முயற்சிகள் எல்லாம் முடியல நம்மளால், நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் அதுக்கான அதில் வந்து 15 ஆகலைன்னு போது தான் ஒப்படைப்பாங்க. ஆனால் ஒரே ஒரு கவுன்சிலிங்கை முடிச்சுட்டு இப்படி 151 சீட்டை வந்து தாரவாத்து இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு புரிதல் இல்லை. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், அரசு நிர்வாகம் எல்லா துறையிலையும் முடங்கி போயிருக்கிறது. எல்லா துறையிலும் செயலற்று கிடக்கிறது. எதையும் அவர்கள் புரிதலோடு அணுகவில்லை. இந்த நிலைப்பாட்டை எல்லா துறையிலும் எங்களால் காண முடிகிறது. அந்தந்த துறை அமைச்சர் அந்தந்த துறையை கண்காணிப்பதும் கவனிப்பதும் அதை நிர்வாகத்தை அறிந்து கொள்வதும் செயல்படுவதும் என்பது மிக அவசியம். ஆனால் ஏதோ ஒரு சிலரை தவிர மீதி எல்லோரும் வாய்மூடி கிடக்கிறார்கள். ஒரு சிலர் மட்டுமே எல்லாவற்றுக்கும் பதில் கொடுப்பேன்னு வந்துட்டு முந்திரி கொட்ட மாதிரி வந்து பதில் சொல்கிறாங்க. நான் இப்படி சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்கூடாது. அந்த ஒரு அனுபவம் வாய்ந்தவர்கள் பதில் சொல்கிறதுக்கு வர்றது வேறு. இதுக்கு முன்னாடி பின்னாடி எம்எல்ஏ கவுன்சிலர் கூட இல்லாதவங்கலாம் வந்து உட்காந்துக்கிட்டு மினிஸ்டர் ஆகிட்டேன்ட்டு இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி மொத்த துறையோட பதிலையும் நான் கொடுப்பேன்னு வரத்தெல்லாம் சிலருக்கு அழகல்ல, தேவையற்றது. இவங்க கற்றுக்க வேண்டியதை கற்றுக்கிட்டோம், தப்பு இல்லை. ஆனால் அந்த துறை அமைச்சர் பேசணும். அப்போ இல்லைன்னா அந்த துறை இயங்கலைன்னு அர்த்தம். அந்த துறை இயங்கலைன்னு அர்த்தம். எல்லாவற்றுக்கும் ஒரு அமைச்சர் போகிற வகத்திலாம் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. அந்த துறை அமைச்சர் பேசணும். மேகதாது விஷயத்தை யார் பேசணும்? நீர்வளத்துறை அமைச்சர் பேசணும். உட்காந்து நிர்மல்குமார் எதுக்கு பேசுகிறாரு? இல்லை, அதில் சட்ட சிக்கல்கள் அந்த மாதிரி விஷயம். சட்ட சிக்கல்கள் பற்றி என்ன இருக்குது இதில்? உங்களோட சட்ட சிக்கல்ன்றது கமிட்டியில் பேச வேண்டியது. காவிரி வாட்டர் ரெகுலேட்டிங் கமிட்டியில் ரெகுலேட்டிங் கமிட்டி ஆர்டரே போட்டுச்சு. அதில் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் செய்ய போகிறதுனா நீங்கள் கோர்ட்டில் போகணும். அப்படி இருந்தால் கோர்ட்டில் போய் நின்று இருக்கணும்ல. ஏன் விட்டீங்க? ஏற்கனவே வந்த விஷயங்களில் கோர்ட்டில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? அப்பியரன்ஸ் ஆகலைன்னு வரல, இப்போ அப்பியரன்ஸ் ஆகாமல் விட்டுருக்காங்கன்னு வரல இப்போ ரீசெண்ட். அப்போ அது அந்த மாதிரி இடங்களை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் திரும்ப நீர்வளத்துறை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இவங்க என்ன பேசுகிறீங்க? அப்போ நீர்வளத்துறை பேச்சுவார்த்தைக்கு நீர்வளத்துறை அமைச்சர் சும்மா போயிட்டு வருவாரா? திமுக ஆட்சி இருந்தபோது துரைமுருகன் போய் பேசிட்டு வரத்துக்கு தயார், சிஎம் போகணுன்னு அவசியம் இல்லை. நீர்வளத்துறை அமைச்சர் இங்கே தமிழ்நாட்டிலேருந்து இப்போ நீர்வளத்துறை அமைச்சர் மேகதாது விஷயம் மொத்தமாக பேசிட்டு வந்துடுவார்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டார். இந்த மாதிரி ஒரு நிலைமையை வச்சுட்டு இருக்குதுன்றது வந்து எல்லா துறையிலுமே எல்லா அமைச்சரும் இயங்க தொடங்கினாதான் அந்த நிர்வாகம் செயல்பட தொடங்கியிருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், கவர்னர் வந்துட்டு பட்டமளிப்பு விழாவுக்கு போகிறான்றாரு. பட்டமளிப்பு விழாவுக்கு போகிற இடத்துல வந்துட்டு தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு 3வது இடம்னு அவங்க குறிப்பிட்டதாக ஒரு விசி சொல்கிறாரு. எப்படி விசி சொல்லலாம்? அப்படி கவர்னருக்கு என்ன இந்தியாவிலேயே தனி கவர்னர் ஜெனரல் அவர் அர்லேக்கர்? அவருக்கு என்ன தனியாக 2 கொம்பு முளைச்சி வந்திருக்காமா? இது தமிழ்நாடு. இது தமிழ்நாடுடைய மாநில பாடலை பாட மாட்டேன்னு சொல்கிறதுக்கு இவருக்கு என்ன உரிமை இருக்குது? இவரோட யூனிவர்சிட்டி அது மனோன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழகம். இவர் இஷ்டப்பட்ட மாதிரி போடுறதுக்கு இந்த கவர்னர் கொழுப்பு எடுத்து போய் போட்டார்னா அவர் அதை ஒரு விசி உட்காந்து அறிவிப்பாருமா? அதை வெக்கமே இல்லாமல் இந்த கவர்மெண்ட் பார்த்துட்டு இருக்கா வேடிக்கை. முதல்ல விசியை கூப்பிட்டு கேட்கணுமா இல்லையா? நோட்டீஸ் கொடுத்து நீ எப்படியா இது மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்தேன்னு கேட்கணுமா வேணவா? இல்லை, அந்த விழாவை தான் உயர்கல்வித்துறை அமைச்சர் ஏங்க இதெல்லாம் புறக்கணிச்சுட்டா முடிஞ்சிடுச்சா? கேட்கணுமா வேணாவா? நீங்கள் புறக்கணிக்கிறதுன்றது ஒரு அடையாளம். நிர்வாக ரீதியில் நீங்கள் என்ன செயல்பட்டீங்க அதை மட்டும் பதில் சொல்லுங்கள். நீங்கள் போகலைன்றது வந்து நான் ஏற்றுக்கிறேன். அப்போ எல்லாத்துக்கும் போகலன்னு சொல்லிட்டா அது பேர் நிர்வாகம் நடந்துச்சுன்னு அர்த்தமா?
அதை தான் இப்போ செஞ்சிட்டு இருக்கீங்கன்ற நாங்கள். ஒன்றிய அரசு எதெல்லாம் So, சொல்லுதோ இது வந்து ஒரு ஒன்றிய அரசு கவர்மெண்டா இருக்குன்னு ஆமா எல்லாத்தையும் முதல்ல புரிதல் இல்லை இக்னோரிங் இல்லை. அதை விட இன்னும் தெளிவாக சொல்லனா அடிமை சாசனமாக ஒன்றிய பாஜக அரசிடம் கொடுத்துருக்கிறதோன்னு எங்களுக்கு சந்தேகம் இருக்குது. அவங்க சொல்கிறபடி இங்கே செயல்படுவோம், அவ்வளோதான். அவங்க சொல்கிறதெல்லாம் நாங்கள் தலையாட்டிட்டு போகிறோன்னு இருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா பாருங்களேன், இப்போ இது வந்து கண்டிக்கணுமா வேணாமா? நீட்டுக்கும் அவங்க பேசலை, ஒரு வார்த்தை கூட பேசலை. இப்பயும் அதே மாதிரி தான் இருக்குது. மத்திய அரசுக்கிட்ட ஏன் ஒரு எதிர்ப்பு போக்கு, ஒரு இணக்கமான சூழல் இருந்தால் நிறைய திட்டங்களை வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறதா விமர்சகர்கள் சொல்கிறாங்க. திமுக எதிர்த்த அளவுக்கு ஏன் வந்து நம்ம ஒன்றிய அரசோட வந்து பிரச்சனைக்குள்ளாக்கி அவங்களோட வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் பண்ணிக்கணும், ஒரு நல்ல இணக்கம் இருந்தால் கூடுதலாக நிதி பெறலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து தாவேக அரசுக்கு இருக்குது அப்படிங்கிற வாதமெல்லாம் கூட தாவேக தரப்புலேருந்தே முன்வைக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், திமுக அப்போ வந்து முரண்பட்டு செயல்பட்டுதுன்னு சொன்னீங்கல்ல, திமுக கொண்டு வந்த திட்டங்கள் அத்தனையும் செயல்படுத்தப்பட்டிருக்கா இல்லையா? நாங்கள் ஒன்றையும் அதுக்காக தமிழ்நாட்டை வந்துட்டு வறண்டு போய் விட்டு வரலையே. தமிழ்நாடு தான் இன்றைக்கி இந்தியாவினுடைய டாப் எக்கனாமி ஸ்டேட்டுன்னு சொல்லி கொண்டு வந்திருக்குமே, இண்டஸ்ட்ரியல் க்ரோத்தில் டாப்புன்னு கொண்டு வந்திருக்குமே, பெர் கேபிட்டா இன்கம்னு சொல்ல ஒரு தனிநபர் வருவாயை உயர்த்திருக்கிறோமே, எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேயும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோமே. நாங்கள் கொண்டு வந்திருக்கிற எல்லா ஸ்கீம்ஸையும் நீங்கள் கணக்கு எடுத்துக்கினா நீங்கள் அதை முடித்தாலே 5 வருஷம் போதுமே உங்களுக்கு. நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். திமுக ஆட்சி கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்களை, உங்களுக்கு வரக்கூடிய நிதிகளை எந்த தயக்கமும் இல்லாமல் ஒப்புக்கொண்டு சரியாக செயல்படுத்தி காட்டுங்களேன் பார்க்கலாம். அவ்வளோ திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்து செயல்படுத்தியிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு என்ன யோகிதை இருக்குது அதை பற்றி பேசுறதுக்கு? நிதியை பெறுவதற்கு அவங்களோட முரண்பட மாட்டேன்னு சொன்னால் தமிழ் தாய் வாழ்த்தை தரவத்தரலாம். பிஎம் ஸ்ரீ ஸ்கூலுக்கு அனுமதி கொடுத்துட்டு ஹிந்தி இனிமேல் கற்பிக்கப்படும் சொல்லிடலாம். சிபிஎஸ்சி பள்ளி 1000 ஸ்கூலுக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்குள்ளே அனுமதி தராமல் நம்ம வச்சுருந்தா 1000க்கும் கையெழுத்து போட்டு கொடுத்து சிபிஎஸ்சி பள்ளி திறந்துங்கன்னு சொல்லி விட்டுறலாம். இது பேர் சாதனைங்களா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகளை மேம்படுத்தி வச்சுருக்கோம். 2 மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் கட்டி முடிச்சிட்டிங்களா? சென்னையில் போய் ஒவ்வொரு ஸ்கூலாக காட்டலாமா? வரட்டுங்களா? சென்னை கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை கொண்டு போய் காட்டுறோம். ப்ரைவேட் ஸ்கூல்ஸை விட பயங்கரமாக இருக்குது, மாடர்னைஸ்டாக. அந்த அளவுக்கு டெவலப் பண்ணி வச்சுருக்கோம். சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேக்ஸ்ன்னு சொல்கிறக்கூடிய அந்த டெக்னாலஜி பேஸ்டு ஸ்டெம்னு ஒரு லேபை கொண்டு வந்தால் இவர் வந்து ஸ்ட்ரீம்னு ஒரு லேப், இதெல்லாம் வரும். இருக்கிற லேபோடைய எஃபெக்ட் என்னன்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி என்ன நிலைமை இருந்தது, அதை எப்படி கொண்டு வந்திருக்கோம்? இவ்வளோ சேஞ்சஸ் கொடுத்துரு ஸ்கூல் எஜுகேஷனில், அதே மாதிரி ஹையர் எஜுகேஷன்லன்னு நிறைய விஷயங்களை இம்ப்ளிமெண்டேஷன் ஆகிட்டுருக்கு. இவ்வளோ 1000 கோடிகள் இதுக்காக முதலீடுகளாக, அறிவு முதலீடாக, அறிவுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது இன்டலெக்சுவல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு ஒன்றத்தை உருவாக்குறதுக்கு இவ்வளோ கோடிகளை, இவ்வளோ 1000 கோடிகளை முதலீடுகள் பண்ணியிருக்குன்னா ஒன்றிய அரசு தரலன்னு காத்தில்லையே, இல்லை எந்த வளர்ச்சி பண்ணி நின்றுது? அப்போ என்னுடைய சுயத்தை விட்டு கொடுக்காமல், இந்த மாநிலத்தினுடைய அடையாளங்களை விட்டு கொடுக்காமல், இந்த இனத்தினுடைய அடையாளங்களை விட்டு கொடுக்காமல், இந்த மொழியை அடமானம் வைக்காமல் யார் அரசாங்கம் நடத்தணுன்றது தான் முக்கியமே தவிர, எப்படி அரசாங்கம் நடத்தணுன்றது தான் முக்கியமே தவிர, நான் எல்லாத்தையும் அடமானம் வச்சுக்கிட்டு நடத்துவேன்னு சொல்கிறது ஏமாத்து வேலை. அங்கே ஊழலுக்கு வழிவகுப்பு போகுதுன்னு அர்த்தம். அப்போலாம் இருக்கிற நிதி, இவ்வளோ கால நிதி எல்லாம் எங்கே போச்சு? கடன் வாங்க மாட்டேன்னாங்க. இப்போ 22,000 கோடி இப்போ 2 மாதத்தில் வாங்கியிருக்காங்களே, எப்படி அது? எல்லா திட்டத்தையும் விஜய் அவர் வீட்டிலேருந்து எடுத்து கொடுக்க போகிறாருன்னு சொல்லியிருந்தாங்களே, இப்போ எப்படி அது 22,000 கோடி எப்படி வாங்கினார்? இன்னும் பட்ஜெட்டுக்குள்ளேயே பட்ஜெட்டே வரல, அதுக்குள்ளே 22,000 கோடி வாங்கியிருக்காங்க. ஏன் வாங்கினாங்க? எங்கேருந்து வாங்கினாங்க? அப்போ எப்படி வாங்கலாம்? அதுக்கு எப்படி உரிமை வந்தது அவங்களுக்கு? வாங்கலாமா? வாங்கக்கூடாதா? கடன் கொடுத்தவங்க எப்படி கொடுத்தாங்க? அப்போ யாராவது ப்ராப்பர்ட்டி வச்சாரா இவர்? அரசு நிர்வாகம் இது. தொடர்ந்து வருவாய் வருவதும் கடன் மூலமாக வருவதும் எல்லாத்தையும் ரன்னிங்கில் போயிட்டே இருக்கும். இதனோ கஜானாவில் அடிக்க வச்சுருந்து டெய்லி காலையில் எழுந்த ஒன்று தாங்க உங்களுக்கு ஒரு 1000 கோடி கொடுக்குறேன், இதெல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிவிடுங்கன்னு சொல்லுவாங்களான்னா, அது பேப்பரில் தான் மூமெண்ட்ஸ் இருக்கும் எல்லாம். அப்போ உங்களுக்கு வேண்டிய நிர்வாகத்துக்கு 22,000 கோடி இப்போயே வாங்கியிருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? அது வாய்க்கெழியே பேசுனாங்களே, கடன் வாங்க மாட்டேன்னு பேசுனவங்களாம் என்ன ஆவாங்க? இப்போ இன்னும் ஒரு திட்டத்தையும் அறிமுகப்படுத்தலை.
வேணான்னா எல்லா திட்டத்தையும் நிறுத்தி காட்டுங்களேன், நிறுத்திடுங்களேன் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் மக்களுக்கு தர வேண்டிய மகளிர் உரிமை திட்டம் தேவையில்லை, தாய்மானவன் திட்டம் தேவையில்லை, தமிழ் புதுவன் திட்டம் வேண்டாம், முதுமை பெண் திட்டம் வேண்டாம், விடியல் பயணத்தை நிறுத்திடுங்க. இப்படி லைனாக நான் சொல்கிற ஸ்கீம்ஸ் எல்லாம் நிறுத்திடுங்க. உங்களுக்கு மிச்சமாயிடும், கடனே வராது, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுங்களேன். ஏங்க நீங்கள் முதல்ல இருக்கிற நிர்வாகத்தை அறிஞ்சு கொள்ளுங்க, செயல்படுங்க. உங்கள் வருவாய் என்னான்னு பாருங்கள், அந்த வருவாயில் எப்படி செயல்படுத்துதுன்னு பாருங்கள். ஒன்றிய அரசு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்குது? முரண்படுறதுன்றது திமுகவோட நிலைப்பாடு இல்லை. எங்களை கட்டாயப்படுத்தினா நாங்கள் முரண்படுவோம். எங்களுக்கு எங்கள் மொழி, இனம், அடையாளங்களை நீ தகர்க்க வந்தீங்கன்னா நாங்கள் முரண்படுவோம், எதிர்ப்பும் தான். கீழில் இருக்கக்கூடிய அடையாளங்களை நீ மறைக்க பார்த்தீங்கன்னா நாங்கள் எதிர்த்து தான் போராடுவோம். பள்ளிக்கான சிலபஸில் ஒன்றிய அரசோட சிலபஸ் எல்லாம் நுழைக்க பார்த்தா நாங்கள் எதிர்க்க தான் பார்ப்போம். எங்களோட ஸ்டேட்டு SCERTயோடைய சிலபஸை தான் நாங்கள் கொடுப்ப பார்ப்போம். நீங்கள் NCERTயோட சிலபஸ் படி பார்த்தா 4 வர்ணம் இருக்குதுன்னு புக்கே போட்டிருக்கான். CBSE புக்கில் 4 வர்ணம் இருக்குது. இது உயர் ஜாதி, இது சத்திரியர்கள், இவர்கள் வைஷ்யர்கள், இவர்கள் சூத்திரர்கள் போட்டு வச்சுக்குது. இதை தமிழ்நாட்டில் அதே பாடம் வச்சுக்கலான்றீங்களா? என் கேள்வி தான். அது ஏற்றுக்கிறீங்களா? தாவேக்க ஏற்றுக்கும். ஏன்னா நிர்மல்குமார் மாதிரி ஆளுங்க இருந்தாங்கன்னா தாவேக்கவும் ஏற்றுக்கும் தான். அப்படின்னா என்னன்னே தெரியாமல் ஆமான்னு ஒத்துக்கிறதுக்கும் நடிகர் விஜய் முதலமைச்சராக இருக்கார். வாய் தந்து இது வரைக்கும் வார்த்தையை எதுக்குமே சொல்லாத விஜய் இதுக்கெல்லாம் பதில் சொல்லுவாரான்னு பார்ப்போம். நன்றி. நன்றி.